சரவணன், எல்லோரும் வாங்க பேசலாம். குட்டி பாப்பா இருக்கியாடா? சைலண்ட் வச்சடா. அண்ணா வாங்கன்னு சொல்றாங்க குட்டி பாப்பா. எம்கே என்ன பண்றாங்க? எம்கே வரவே இல்ல 2 நாளா லைவுக்கு. அண்ணா வணக்கம் சொல்றாங்க கிரி பாப்பா. கிரி லைவ் எப்போ போட்டாங்க? போட்டு 7 நிமிஷம் ஆகுதுடா குட்டி. கரெக்டா 7 மணிக்கு போட்டேன்டா தங்கம். இப்போதான் குட்டி பாப்பா. எம்கே வரலையா? ஹலோ சித்ரா, சரவணன் சித்ரா வரல. இப்போதுதான் அக்கா வந்தேன். அப்படியாடா தங்கம். சரிடா. வணக்கம் அழகி தோழி அப்படிங்கிறாங்க நம்ம அண்ணா. அண்ணா வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? அக்கா. என்னமோ தெரியுது பேக்ரவுண்ட்ல. லைவ்ல இவ்வளவு பேர் சேட் பண்ணாங்கன்னா யாருமே லைக் பண்ணல. சித்ரா, எம்கே பிஸி. கிரி பாப்பா ப்ளீஸ் லைவ்ல லைக் போடுங்க. குட்டி லைவ்ல லைக் பண்ணு. குட்டி பாப்பா லைவ்ல லைக்க போறதில்ல. வரேன் மண்டையில கொட்டுறேன். சாட்டுக்கு வரேன். ஓகே. தாங்கள் அனைவரும் நலம். உங்கள் நலம் அறிய ஆவல். எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணா. அக்கா ஆமாடா, குட்டி பாப்பா லைவ்ல லைக்கே போறதில்லடா. மத்தியானம் உண்மையை குட்டி பாப்பா ஒத்திச்சுடா. நான் போடவே இல்லை அக்கா லைவ்ல லைக். அக்கா போட்டேன்க்கா. இப்பதானே போட்டிருக்க தங்க. அங்க இப்பதான் 3 மாறி இருக்குது. மதி நீ தாண்டா சொன்ன. நல்ல பாரு, அண்ணன் தான் 3rd லைக் போட்டிருக்காங்க. இப்போ 4th லைக் யாரோ போட்டிருக்கீங்க குட்டி பாப்பாவா? மதி நீ தாண்டா சொன்ன நான் லைக்கே போடலன்னு. 4வது. ஓ 4வது நீங்களா? 5வது யார் அப்போ? கிரிப்போ. இல்லடா குட்டி, மதி நீ தாண்டா சொன்ன அக்கா நான் லைக் போடவே இல்லையே அப்படின்னு. நீங்க தானே சொன்னீங்க. நானடா சொன்னேன். ஓகேடா சித்ரா. தெய்வீக தரிசனம். அண்ணே கோயிலுக்கு போனீங்களா? அக்கா நான் செகண்ட் போட்டேன். ஓ அப்படியாடா. சரிடா தங்கம். சரி மூஞ்சி அப்படி வச்சுக்காத. நல்லா வெயில் கொடுமையா இருக்கு. முகத்தை அப்படி வச்சுக்காத. வேண்டாம் அசிங்கமா இருக்கு. போ அக்கா. எங்கடா போட்ட? சரி விடு, போற. கீழே உட்காந்துக்கிறேன். தக்காளி தக்காளி எல்லாம் கட் பண்ணணும். தக்காளி சாதம் செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு. வேறு வழியே இல்லை. இப்போதான் அரிசி ஊற வச்சிருக்கிறேன். நைட்டு 10 மணிக்கு அரைச்சிடலான்னு பார்க்குறேன். 10 மணிக்கு அரைச்சி நைட்டு 11 மணி தான் படுக்க தூங்கணும். ஆமாண்டா. போ அக்கான்னு சொல்லிட்டேன். கீழே உக்காந்துக்கிறேண்ணா. தக்காளி கொஞ்சம் கட் பண்ண வேண்டியதுக்கு நான் கட் பண்ணுறேன். குட்டி பாப்பா 2வது லைக் போடுங்க அக்கா. சரி. குட்டி பாப்பா செகண்ட் லைக். அக்கா வாங்க சாப்பிட. நான் வரேன்டா தங்கம். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வரேன். குட்டி பாப்பா செகண்ட் லைக். அண்ணன் 3rd லைக். சரவணன் சித்திரா 4th, 5th, 6th நம்ம உறவுகள். வேல் ப்ரோ வாங்க வணக்கம். என்ன சூப்பர் ஹார்ட், தேங்க்யூ. இரு சகோ கூட்டிட்டு வரேன். சகோ என்ன ஆச்சு? வாட்டு குட்டி தம்பிக்கு இருக்கு இன்னைக்கு. 2 மண்டையில் கொட்டுவோம். யாரு அது? தெரியலடா. வர்றாங்க, ஹார்ட் விடுக்குறாங்க, சூப்பர் அப்படின்னு அந்த சிம்பிள் போடுறாங்க. அவ்வளோதான்டா. வேறு எதுவுமே பேச மாட்டேன்றாங்க வேல் ப்ரோ. வெஜிடபிள் பிரியாணி வாங்க. ஹால் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. அப்படியா? நம்ம வீட்லேயும் வெஜிடபிள் பிரியாணி இல்லை, டொமேட்டோ ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எங்கள் வீட்டில் பாம்பு ஃப்ரெண்ட்ஸ். தோலை அந்த இடத்த காமிக்கிறேன். பார்க்க நல்லா இருக்காது, இருந்தாலும் பாருங்க. கிரி பாப்பா, கிரி இந்த இருக்குல்ல இந்த இடத்துல அங்கே பாத்திரத்தை வச்சிருக்கல, அந்த பின்னாடி இந்த கம்பு இருக்கு பாரு. இந்த கம்பு இப்போ பயமா இருக்கு. இந்த கம்புக்கு நீட்டுக்கும் இந்த கம்புலேருந்து இந்த கம்பு நீட்டுக்கு படுத்துருக்கு பாம்பு. படுத்திருந்து எலி எங்கே பிடிச்சிருக்கு. இந்த சந்து இருக்குல்ல, இதில் கேப்பெல்லாம் இருக்குங்க. செவரெல்லாம் வச்சிருக்கணும்ல, சரியாக வைக்கலங்க. இந்த கேப்பில் பிடிச்சிருக்கு பாம்பு. அவ்வளோ பெரிய பாம்பு. அப்படி பிடிச்சிட்டு சத்தம் போட்டுருக்குது. பாம்பும் எலியும் சத்தம் போட்டிருக்கு. சுஜித்து ஃபுல்லாக பயந்துட்டு இருக்கிறான். அவனை மட்டும் தான் வீட்டில் விட்டு போயிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வரேன்டா சித்ரா. சரவணன் சித்ரா அக்கா நான் வரேன். இதோ சீக்கிரம் போகும் கிளம்பி. ஐயோ அக்கா தம்பி பாப்பா பாவம். ஆமாண்டா, அங்கே படுத்துருந்துக்கடா பாம்பு. அவ்வளோ பெருசு. நான் அங்கே தான் நின்று எப்போதும் சமைப்பேன். இப்போ கை வச்சு காமிச்சில்ல, அங்கேயும் ஒரு டைமு தீபாவளி டைம் தான் முறுக்கு சுடலாம்னு சொல்லிட்டு அடுப்படியில் நின்றுக்கிட்டு முறுக்கு மாவு பிணைஞ்சிக்கிட்டு நின்று இருக்கேன்.
நல்ல இவ்வளோ பெரிய பாம்பு பெரிய நீளமா வந்து ஐயா ஒசக்கா வந்து படுத்துருக்குறாங்க.